உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த PR கவாயின் பதவிக்காலம் நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இதற்கான விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கடந்த 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி ஹரியானாவின் ஹிசார் பகுதியில் சூரியகாந்த் பிறந்தார். ஹிசாரில் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பை நிறைவு செய்த அவர் ரோத்தக் மற்றும் குருஷேஸ்திரா பல்கலைக்கழகத்தில் LLB, LLM சட்ட படிப்புகளை படித்தார். கடந்த 1984ஆம் ஆண்டு ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை துவக்கினார். பின்னர் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். கடந்த 2000ஆம் ஆண்டில் ஹரியானா அட்வொகேட் ஜெனரலாக அவர் நியமிக்கப்பட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டில் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். கடந்த 2018ஆம் ஆண்டில் இமாச்சல பிரதேச தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார். கடந்த 2019ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அவர் பதவியேற்றார். உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் பல அரசியலமைப்பு அமர்வுகளில் ஒரு பகுதியாக இருந்துள்ளார். தனது பதவி காலத்தில் அரசியலமைப்பு, மனித உரிமைகள் மற்றும் நிர்வாக சட்டம் தொடர்பான வழக்குகளை உள்ளடக்கிய 1000க்கும் மேற்பட்ட முடிவுகளில் அவர் ஈடுபட்டார். 2023ஆம் ஆண்டு பிரிவு 370 ரத்து செய்வதற்கான முடிவை உறுதி செய்ததும் அவரது முக்கிய முடிவுகளில் அடங்கும். 2017ஆம் ஆண்டு தேரா தலைவர் குர்மித் ராம் ரஹீம் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தொடர்புடைய சிறையில் நடந்த வன்கொடுமைக்கு பிறகு தேரா சர்ச்சா சௌதாவை முழுமையாக விடுவிக்க உத்தரவிட்ட பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முழு அமர்வில் அவர் ஒரு பகுதியாக இருந்தார். காலனித்துவ கால தேச துரோக சட்டத்தை நிறுத்தி வைத்த அமர்வில் நீதிபதி சூரியகாந்த் ஒரு பகுதியாக இருந்தார். அரசாங்கத்தின் மறு ஆய்வு வரும் வரை அதன் கீழ் புதிய FIR பதிவு செய்யக்கூடாது என்றும் அவர் உத்தரவிட்டார். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் உட்பட அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களிலும் 1/3 பங்கு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட பெருமையும் நீதிபதி சூரியகாந்திற்கு உண்டு. 1967ஆம் ஆண்டு அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக தீர்ப்பை ரத்து செய்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதி சூரியகாந்த் ஒருவராக இருந்தார். இது பல்கலைக்கழகத்தின் சிறுபான்மை அந்தஸ்தை மறுபரிசீலனை செய்ய வழிவகுத்தது. சட்டவிரோத கண்காணிப்பு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சைபர் நிபுணர்கள் குழுவை அமைத்த பெகாசஸ் ஸ்பைவேர் வழக்கை விசாரிக்கும் அமர்வில் அவர் ஒரு பகுதியாக இருந்தார். இலவச அனுமதிக்கு தேசிய பாதுகாப்புக்காக இருக்க முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். வாக்காளர் திருத்த பணியின் போது பீகாரின் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பெயர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். டெல்லியில் கடந்த சனிக்கிழமை நீதிபதி சூரியகாந்த் பேசிய பொழுது, நவம்பர் 24ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளேன். எனது பதவி காலத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். நாடு முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார்.